வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்காக காத்திருக்கிற உங்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். இன்று முதல் நீதிமொழிகளின் புத்தகத்தை நாம் சிந்திக்கப் போகிறோம். வேத புத்தகத்தில் உள்ள செய்யுள் புத்தகங்களிலே ஒன்று நீதிமொழிகளின் புத்தகம். யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு இவை எல்லாமே எபிரேய செய்யுள்கள். நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு இந்த 3 செய்யுள் புத்தகங்களையும் எழுதியது சாலமோன். இந்த 3 சத்தியங்களை குறித்தும் நன்றாய் அறிந்திருந்தவர் சாலமோன். சாலமோனை குறித்து வேத புத்தகம் என்ன சொல்கிறது தெரியுமா? 1 ராஜாக்கள் 4 அதிகாரம் 32 அவன் 3000 நீதிமொழிகளை சொன்னான். அவனுடைய பாட்டுக்கள் 1005. எனவே உண்மையை சொல்லப் போனால் சாலமோனின் நீதிமொழிகளிலே குறைவான நீதிமொழிகளே நம்முடைய கரத்தில் இருக்கின்றன. 1 ராஜாக்கள் 4 அதிகாரம் 33, 34 கவனியுங்கள். லீபனோனில் இருக்கிற கேதுரு மரங்கள் முதற்கொண்டு சுவரில் முளைக்கிற ஈசோப்பு பூண்டு வரைக்கும் உள்ள மரம் முதலிய தாவரங்களை குறித்தும், மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், மச்சங்கள் ஆகிய இவைகளை குறித்தும் வாக்கியங்களை சொன்னான். சாலமோனின் ஞானத்தை குறித்து கேள்விப்பட்ட பூமியின் சகல ராஜாக்களிடத்திலும் இருந்து நானா ஜாதியான ஜனங்களும் அவனுடைய ஞானத்தை கேட்கிறதற்கு வந்தார்கள். நீதிமொழிகளின் புத்தகத்திலே சாலமோனின் ஞானத்தை குறித்து பார்க்கிறோம். நீதிமொழிகள் என்பது ஒரு குறிப்பிட்ட சத்தியத்தை குறித்து மிக கூர்மையான பதில்களை சொல்லும் ஒரு வாக்கியம். நீண்ட அனுபவத்தின் அடிப்படையிலே வரும் குறுகிய வாக்கியங்கள். நீதிமொழிகள் கூறும் சத்தியங்கள் மிக எளிதாக நினைவிலே நிற்கக்கூடியவை. அனுபவத்தின் அடிப்படையிலே வந்த தத்துவங்கள். அது நன்னடக்கைக்கான சட்டங்கள். தமிழ் மொழியிலேயும் இப்படி ஆழமான சத்தியங்களை சுருக்கமாய் சொல்லும் பல பழமொழிகள் உண்டு. நீதிமொழிகள் புத்தகத்தின் கருத்து வாக்கியம் நீதிமொழிகள் 1 அதிகாரம் 7 காணப்படுகிறது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். கிழக்கத்திய நாடுகளிலிருந்து முதலாவதாக இந்த நீதிமொழிகள் உருவாகியிருக்கின்றன. சாலமோன் ஒருவேளை பல இடங்களிலிருந்து அவற்றை சேகரித்து வைத்திருந்திருக்கக்கூடும். அவைகள் எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து ஒழுங்குபடுத்தி அவரும் சில நீதிமொழிகளை கூறியிருக்கிறார். சாலமோன் சேர்த்து வைத்திருந்த இந்த நீதிமொழிகளிலே தேவன் தன்னுடைய முத்திரையை பதித்தபடினாலே இன்று அவைகள் நமக்கு வேத புத்தகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நீதிமொழியின் புத்தகத்திலே காணப்படும் நீதிமொழிகளுக்கும் மற்ற எழுத்தாளர்களின் நீதிமொழிகளுக்கும் ஒரு வேறுபாடு இருக்கிறது. கிரேக்கர்கள் நீதிமொழிகளை உண்டு பண்ணுவதிலே மிகவும் சிறந்தவர்கள். மட்டுமல்ல, கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டுள்ள நீதிமொழிகள் மிக ஞானம் நிறைந்ததாய் காணப்படும். ஏனென்றால் கிரேக்க வார்த்தைகள் அப்படிப்பட்ட வார்த்தைகளாயிருக்கின்றன. நீதிமொழிகள் புத்தகத்தின் சில குணநலன்களை நாம் பார்ப்போம். முதலாவதாக, இயற்கைக்கு அப்பாற்பட்ட எந்த காரியத்தையும், உண்மையற்ற எந்த காரியத்தையும் நீதிமொழிகளிலே நீங்கள் பார்க்க முடியாது. உதாரணம் ஒன்றை சொல்லுகிறேன். நீதிமொழிகள் 4 அதிகாரம் 23 எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். இது குறிப்பிடத்தக்க ஒரு வாக்கியம். ஏனென்றால் 2700 ஆண்டுகளுக்கு பின்னர் ஹார்வே என்பவருடைய கண்டுபிடிப்பின்படி இரத்தம் சுற்றி ஓடுகிறது. அதற்கு காரணம் இருதயமாகிய மோட்டார். இதற்கு எதிர்மறையாக தள்ளுபடியாகமும் என்று சொல்லும் பர்னபாவின் நிறுவத்திலே போலியான கதைகள் இருக்கின்றன. ஒரு புறா தன்னைத்தானே தீயினாலே அழித்துக் கொண்டு மீண்டுமாக உயிரோடு வருவது போல அங்கே கூறப்பட்டுள்ளது. ஆனால் நீதிமொழிகளின் புத்தகத்திலே அப்படிப்பட்ட எந்த ஒரு உண்மையற்ற காரியமும் சொல்லப்படவில்லை. இங்கே வினோதமான காரியம் என்னவென்றால், நீதிமொழிகளின் புத்தகம் இத்தனை பழமையான புத்தகமாயிருந்தாலும் இன்றைய விஞ்ஞானத்திற்கு எதிரான எந்த ஒரு வாக்கியமும் அங்கே இல்லை. எனவே சிந்திக்கும் திறன் கொண்ட எந்த ஒரு மனிதனையும் தேவன் தந்த இந்த நீதிமொழிகளின் புத்தகம் தொடுகிறதாயிருக்கிறது. இரண்டாவதாக, ஒரு உயர்வான ஒழுக்க நெறியை இந்த புத்தகம் நமக்கு காட்டுகிறது. மற்ற பல புத்தகங்களிலே காணப்படும் ஒழுக்கமற்ற எந்த ஒரு வாக்கியங்களும் இங்கே இல்லை. ஜஸ்டின் எனும் இரத்த சாட்சி சாக்ரட்டிஸ் கிறிஸ்துவுக்கு முன்னாலே வந்த கிறிஸ்தவர் என்று கூறுவார். அது உண்மையற்ற ஒரு வாக்கியம். விபச்சார தொழிலிலே ஈடுபடுவதற்கு பெண்கள் எப்படி நடக்க வேண்டும் என்றும் சாக்ரட்டிஸ் கூறியிருக்கிறார். எனவே அவரை குறித்து குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ஒழுக்கக்கேடான காரியங்களையும் கூறியவர் என்றுதான் கூற முடியும். ஆனால் நீதிமொழிகளின் புத்தகம் முழுவதிலேயும் உயர்வான ஒழுக்க நெறியை நாம் பார்க்கலாம். நீதிமொழிகளை குறித்த 3வது குணநலன், அவை ஒன்றுக்கொன்று எதிர்மறையான எந்த காரியத்தையும் சொல்லவில்லை.
நீதிமொழிகளின் புத்தகத்திலே எந்த குறிப்பிட்ட ஒரு கருத்தும் தொடர்ச்சியாக இணைந்து சொல்லப்படவில்லை என்றாலும் நாம் அதை முறையாக படிக்கும் பொழுது அதுவும் ஒரு சரித்திரத்தைப் போல அமைந்திருக்கிறது. தொடர்ந்து நாம் அதை படிக்கும் பொழுது கற்றுக்கொள்ளலாம். நீதிமொழிகளின் புத்தகம் வாழ்க்கையினுள்ளே நுழையும் ஒரு இளைஞனின் வாழ்க்கையை சித்தரிக்கிறது. அவன் தன் முதலாவது பாடத்தை நீதிமொழிகளின் புத்தகம் 1 அதிகாரம் 7 பெற்றுக் கொள்கிறான். அதுவே இந்த புத்தகத்தின் கருத்து வாக்கியமாகும். நீதிமொழிகளின் புத்தகத்திலே கொடுக்கப்பட்டுள்ள அறிவுரைகள் எல்லா இடங்களையும் காலங்களையும் கடந்து செல்கிறதாயிருக்கிறது. ஒரு மனிதன் பழைய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்தாலும் சரி, புதிய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்தாலும் சரி, பழைய எருசலேமிலே வாழ்ந்தாலும் சரி, புதிய எருசலேமிலே இப்பொழுது வாழ்ந்தாலும் சரி, இந்த சத்தியங்கள் எல்லாம் இன்றும் உண்மையாய் இருக்கின்றன. எல்லா மனிதர்களுக்குமான சிறந்த ஒரு புத்தகம் இது. ஒருவேளை சிலர் இந்த புத்தகத்திலே நற்செய்தியே சொல்லப்படவில்லை என்று சொல்லலாம். கொஞ்சம் பொறுங்கள், அதுவும் அங்கே இருக்கிறது. புத்தகத்திலே சொல்லப்படும் ஞானமானது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யாரும் அல்ல. ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாத வாக்கியங்களினாலே ஆக்கப்பட்ட புத்தகம் அல்ல இது. அரசர்களின் மேடை பேச்சும் அல்ல. மிகவும் அர்த்தமுள்ள, ஒழுங்காக அமைக்கப்பட்ட ஒரு புத்தகம். சாலமோன் தன்னுடைய வாழ்க்கையிலே தான் பெற்றுக்கொண்ட போதனைகளை குறித்து சொல்லும் பொழுது இவ்வாறு கூறியிருக்கிறார். பிரசங்கியின் புத்தகம் 12 அதிகாரம் 9 மேலும் பிரசங்கி ஞானவானாய் இருந்தபடியால் அவன் ஜனத்துக்கு அறிவை போதித்து கவனமாய் கேட்டு ஆராய்ந்து அநேகம் நீதிமொழிகளை சேர்த்து எழுதினான். நீதிமொழிகளின் புத்தகம் உங்கள் வாழ்க்கையையும் மிகவும் அற்புதமான அனுபவம் நிறைந்த வாழ்க்கையாக்கும். வேத புத்தகத்திலே காணப்படும் ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கை வரலாறுகளும் ஒவ்வொரு நீதிமொழிகளிலே பிரதிபலிக்கின்றன. அவைகளிலே சிலவற்றை நான் கூறுகிறேன். மற்ற மனிதர்களை குறித்து நீங்களே கண்டு அறிந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, நீதிமொழிகளை படிக்கும் பொழுது உங்களுக்கு அறிமுகமான பலருடைய முகங்களும் உங்கள் கண் முன்னே கடந்து வருகிறதா இருக்கும். ஒருவேளை அவர்கள் முகத்திற்கு நேராக நீங்கள் அதை சொல்லாவிட்டாலும் நீங்கள் அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுதெல்லாம் அவர்கள்தான் உங்கள் கண் முன் வருகிறார்கள். நம் ஒவ்வொருவருக்கும் பொருத்தமான நீதிமொழிகளும் உண்டு. எனவே இந்த நீதிமொழிகளின் புத்தகத்தை படிக்கிறது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிற ஒன்றாய் இருக்கும். நீதிமொழிகள் 2 அடுக்கு செய்யுளால் நிறைந்திருக்கின்றன. இவை ஒன்றோடொன்று தொடர்புடைய கருத்துக்களை கூறுகின்றன. பொதுவான தமிழ் செய்யுள்களைப் போல கவிதை நடையிலே அல்லது உச்சரிப்பிலே ஒன்று போல வராது. இந்த எபிரேய செய்யுள்கள் ஈரடி செய்யுள்களாகவும் இணை கருத்துள்ள செய்யுள்களாகவும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஒரே அர்த்தத்தை கொடுக்கும், ஆனால் வெவ்வேறு வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கும் 2 வாக்கியங்கள் வரலாம். உதாரணமாக நீதிமொழிகள் 19 அதிகாரம் 29 வாசிக்கிறேன். பரியாசக்காரருக்கு தண்டனைகளும் மூடருடைய முதுகுக்கு அடிகளும் ஆயத்தமாயிருக்கிறது. இரண்டாவதாக எதிர்மறையான 2 காரியங்கள் சொல்லப்படும் மற்றும் ஒரு வசனத்தை பார்ப்போம். நீதிமொழிகள் 13:9 நீதிமான்களின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும், துன்மார்க்கரின் தீபமோ அணைந்து போம். இந்த வசனத்தின் 2வது வாக்கியமும் முதல் வாக்கியத்தின் கருத்தையே சொல்லுகிறது. இது எதிர்மறையாக சொல்லுகிறது. அதுதான் அந்த வித்தியாசம். மூன்றாவதாக முதல் வாக்கியம் சொல்லும் சத்தியத்தை 2வது வாக்கியம் விபரமாக சொல்லும் நீதிமொழிகள். நீதிமொழிகள் 20 அதிகாரம் 2 ராஜாவின் உருக்குதல் சிங்கத்தின் கெர்ச்சிப்புக்கு சமானம், அவனை கோபப்படுத்துகிறவன் தன் பிராணனுக்கே துரோகம் செய்கிறான். சரி, இப்பொழுது நீதிமொழிகள் எப்படி பிரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை கவனிப்போம். ஞானத்திற்கும் மதியினத்திற்குமான எதிர்மறையான காரியங்களை குறித்து முதல் 9 அதிகாரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 10 முதல் 24 அதிகாரங்களிலே சாலமோனே எழுதி வரிசைப்படுத்திய நீதிமொழிகள் அடங்கியிருக்கின்றன. 25 முதல் 29 அதிகாரம் வரை சாலமோன் எழுதி எசேக்கியா ஒழுங்குபடுத்திய நீதிமொழிகள் வருகின்றன. நீதிமொழிகள் 30 ஆகூர் என்பவர் எழுதியது. நீதிமொழிகள் 31 அதிகாரம் லேமுவேல் என்பவருக்கு அவருடைய தாயார் எழுதிய நீதிமொழிகள். இப்பொழுது 1 அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்வோம். இந்த நீதிமொழிகளின் புத்தகம் உற்சாகம் தரக்கூடிய ஒரு கதையை போல் செல்கிறதில்லை என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இதை அமைத்திருக்கிற விதத்தை நாம் புரிந்து கொள்வோம் என்றால் நம் ஒவ்வொருவருக்கும் தேவையான மிக அருமையான செய்திகள் இங்கே அடங்கியிருக்கின்றன. குறிப்பாக இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு மிக மிக அவசியமான ஒரு புத்தகம் இது. இன்றைக்கு இளைஞர்கள் தங்கள் வாழ்க்கையின் கேள்விக்கான பதிலை எங்கெங்கோ தேடுகிறார்கள். ஆனால் இளைஞர்களின் வாழ்க்கையின் கேள்விக்கான பதில்கள் இங்கே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு தனித்தனி வசனமாக இது எடுத்து பயன்படுத்தக்கூடியதாக இருந்தாலும்
இது எந்த சூழ்நிலையிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கற்றுக்கொள்வோம் என்றால் அது மிகச் சிறந்த பொருளை கொடுக்கிறதா இருக்கும். ஒரு வைரக்கல்லானது வைக்கப்பட வேண்டிய இடத்திலே வைக்கப்பட்டு பார்க்கும் பொழுது அதன் முழு அழகையும் நாம் அனுபவிக்க முடியும். நீதிமொழிகளின் புத்தகத்திலே 31 அதிகாரங்கள் இருப்பதனாலே மாதத்தின் ஒவ்வொரு நாளும் இதன் ஒவ்வொரு அதிகாரத்தை வாசிக்கும்படியாக இளைஞர்கள் ஊக்குவிக்கப்படுகிறார்கள். மற்ற வேத பகுதிகளை நீங்கள் முறையாக வாசிக்கும் பொழுதும் கூட இந்த பகுதியையும் நீங்கள் அதோடு இணைத்து வாசிக்கலாம். இது நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பயனுள்ளதாயிருக்கும். நீதிமொழிகள் 1 அதிகாரம் 1 வசனம், தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவுமாகிய சாலமோனின் நீதிமொழிகள். மிக தெளிவாக இந்த புத்தகத்தை எழுதியது சாலமோன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே நான் சொன்னது போல சாலமோன் பல இடங்களிலிருந்து இந்த நீதிமொழிகளை தொகுத்தும் எழுதியிருக்கிறார். சிலவற்றை அவரே கூறியிருக்கிறார். இந்த புத்தகத்தில் நாம் பார்க்கிறதை விட மிக அதிகமான நீதிமொழிகளை அவர் எழுதியிருக்கிறார். நீதிமொழிகளின் முதல் பகுதி முதல் 9 அதிகாரங்கள். இதிலே ஞானத்திற்கும் மதியீனத்திற்குமான எதிரெதிரான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு இளைஞன் தனது வாழ்க்கையின் ஆரம்ப படிக்கட்டுகளிலே நிற்கும் பொழுது தேவன் அவனுக்கு கொடுக்கும் ஆலோசனைகளை கவனியுங்கள். நீதிமொழிகள் 1 அதிகாரம் 2 முதல் 4 வசனம் வரை வாசிக்கிறேன். இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். இங்கே ஒரே அர்த்தத்தை கொடுப்பது போல தெரிகிற 10 வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு வார்த்தையும் கவனிப்போமா? இவை ஒன்று போல தெரிந்தாலும் ஒவ்வொன்றும் வெவ்வேறு ஆழமான அர்த்தத்தை கொடுக்கிறது. அவைகளிலே சிலவற்றை மட்டும் கூர்மையாக கவனிப்போம். ஞானத்தை அறிந்து. ஞானம் என்றால் என்ன? வேத புத்தகத்தின்படி அறிவை சரியானபடி பயன்படுத்தும் திறமையே ஞானம். இது வேத புத்தகத்திலே மிக முக்கியமான ஒரு வார்த்தை. அறிவை சரியானபடி பயன்படுத்துவது. அறிவிலே சிறந்த பலர் இருக்கிறார்கள் என்றாலும் அவர்கள் எல்லாரும் ஞானம் உள்ளவர்கள் இல்லை. அவர்களுடைய அறிவை அவர்கள் சரியான வழியிலே பயன்படுத்துவதாக தெரியவில்லை. பழைய ஏற்பாட்டிலே ஞானம் என்பது இன்று ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவாகும். கவனியங்கள் 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 31 வசனம், அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இந்த அட்டவணையிலே ஞானமே முதலாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று வாழும் விசுவாசியின் வாழ்க்கையிலே கிறிஸ்துவே ஞானமாயிருக்கிறார். ஞானத்தை அறிந்து கொள்வதென்றால் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுதல். இதையே அப்போஸ்தலனாகிய பவுலும் தனது ஆசையாக கொண்டிருந்தார் என்று பிலிப்பியர் 3 அதிகாரம் 10 வசனத்திலே கூறியிருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த ஆசையே எனக்கும் உங்களுக்கும் இன்றும் தேவை. கிறிஸ்துவை நாம் மேலும் மேலும் அறிந்து கொள்ள வாஞ்சிப்பது ஞானத்தை அறிந்து கொள்வதற்கு சமமானதாய் இருக்கிறது. எனவே ஞானம்தான் இயேசு கிறிஸ்து. ஞானம் என்றால் அறிவை சரியாக பயன்படுத்தும் திறமை. இயேசு கிறிஸ்துவை அறிந்திருந்தால் அவன் முட்டாளாக இருக்கப் போவதில்லை. அவன் ஒரு ஞானமான மனிதனாய் இருப்பான். நீங்கள் மிக பிரகாசமான அறிவுள்ளவர்களாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து கொள்ள வரும் பொழுது நீங்கள் ஞானத்தை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். இரண்டாவதாக இங்கே நாம் கவனிக்க வேண்டிய வாக்கியம் போதகம். போதகம் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற இந்த எபிரேய வார்த்தையானது சில இடங்களிலே தண்டனையை குறித்து பேசுகிறது. இது மிகவும் ஆர்வம் தரக்கூடிய ஒரு காரியம். உதாரணம் ஒன்றை சொல்லுகிறேன், கவனியுங்கள். நீதிமொழிகளின் புத்தகம் 13 அதிகாரம் 24 வசனம், பெரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பாயிருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். இங்கேயும் தண்டிக்கிறான் என்பது போதிக்கிறான் என்ற அர்த்தத்திலேதான் வருகிறது. எனவே போதனை என்பது ஒழுக்கப்படுத்தி கற்றுக் கொடுப்பது, தண்டித்து கற்றுக் கொடுப்பது. இன்று இது மறக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் ஒரு சத்தியமாகும். இன்று இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் குடும்பங்கள் மிக குறைவு. இந்த கர்த்தருடைய வார்த்தையை மதிக்கும் தலைமை இடங்களும் மிக குறைவு. இன்றைக்கு சட்டத்தை மீறுகிறவர்கள் ஒழுக்கப்படுத்தப்படும்படியாக அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு மறுமலர்ச்சியை உண்டு பண்ணும்படியாக சிறையிலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி அது குற்றவாளிகளை கையாளும் முறை அல்ல. அவர்களுக்கு அது தண்டனை கொடுப்பதாக இருக்கிறது என்றுதான் சொல்லப்படுகிறது. வேறு எந்த காரணமும் சொல்லப்படுகிறதில்லை. மறுபுறம் உங்கள் மகனிடத்திலே நீங்கள் செயல்படும் பொழுது நீங்கள் அவனை ஒழுக்கப்படுத்துகிறீர்கள். ஏனென்றால் அவனுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கும் போதனா முறையிலே அதுவும் உண்டு.
நீங்கள் அவனை தண்டிக்க வேண்டும். அந்த ஒழுக்கப்படுத்துதலின் மூலமாக அவன் கற்பிக்கப்பட வேண்டும். குடும்பத்திலே பிள்ளைகளுக்கு அடி கொடுப்பது அல்லது சிட்சிப்பது அவர்களை தண்டிப்பதற்காக அல்ல, அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக. பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது செய்த தவறுக்காக தண்டனையாக அவர்கள் சிட்சிக்கப்படக்கூடாது. அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சிட்சிக்கப்பட வேண்டும். ஆனால் இந்நாட்களிலே நாம் குற்றவாளிகளை ஒழுக்கப்படுத்த முயலுகிறோம், பிள்ளைகளை தண்டிக்கிறோம். தேவனுடைய வழிமுறைக்கு நாம் கடந்து செல்ல வேண்டியவர்களாய் இருக்கிறோம். இந்த சிட்சையின் மகத்துவத்தை அறிந்த பலர் இன்றைக்கு பொறுப்புகளிலே வந்து கொடுக்கப்பட வேண்டிய சிட்சைகள் கொடுக்கப்படாதபடியினாலே கற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் கற்றுக்கொள்ள முடியாமல் போகிறது. இந்நாட்களிலே எந்த பெற்றோரிடத்திலாவது இப்பொழுது உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அடிக்கிறீர்களா என்று கேட்டால், தற்பாதுகாவலுக்காக நான் சில வேளைகளிலே அடிக்க வேண்டியது இருக்கிறது என்று சொல்கிறார்கள். பிள்ளைகள் பெற்றோரை வளர்க்கிறவர்களாகிறார்கள். பிள்ளைகள் பெற்றோரை அடித்து அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்று சொல்லும் நிலைமைக்கு நம்முடைய சமுதாயம் போய்கொண்டிருக்கிறது. போதனை என்பது ஒழுக்கப்படுத்தி கற்றுக் கொடுப்பது. நம்முடைய பரமபிதா இந்த காரியத்தை சிறப்பாய் செய்கிறார். நம்மிலே பலருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை தண்டித்து போதித்ததை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட பாடங்கள் மறக்க முடியாத பாடங்களாயிருக்கின்றன. அடுத்ததாக 2வது வசனத்திலே புத்திமதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சுய புத்தி அல்லது சொந்த புத்தி என்று சொல்கிறோம் அல்லவா, அதைத்தான் இந்த வார்த்தை குறிக்கிறது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, தேவன் சாலமோன் மூலமாக மிக அருமையான இந்த புத்தகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த புத்தகத்தின் ஒவ்வொரு வாக்கியமும் மிக மிக முக்கியமானவை. நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் இந்த புத்தகம் நமக்கு ஆசீர்வாதமானதா இருக்கும்படியாக ஆண்டவர் இந்த புத்தகத்தின் மூலமாய் நம்மோடு தொடர்ந்து பேசும்படியாக ஜெபத்தோடும் ஆயத்தத்தோடும் ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியை கேட்போம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான வாலிப தம்பியே தங்கையே, இந்த புத்தகம் நீங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெற்றுக் கொள்வதற்கு மிக மிக முக்கியமான ஒரு புத்தகம். நீங்கள் எல்லாரும் படித்தவர்களாயிருக்கலாம் அல்லது செல்வந்தராயிருக்கலாம். ஆனால் இந்த புத்தகத்தில் கிடைக்கும் அறிவும் புத்தியும் விவேகமும் வேறு எங்கும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே தொடர்ந்து கர்த்தரோடு நிகழ்ச்சியை கேளுங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கும் உயர்ந்த இடங்களுக்கு உங்களை ஆயத்தப்படுத்துவாராக. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, சாலமோனுக்கு நீர் கொடுத்த ஞானத்திற்காக உமக்கு மீண்டுமாய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சாலமோன் மூலமாய் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த அருமையான நீதிமொழிகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து வரும் நாட்கள் ஒவ்வொன்றிலேயும் இதை நாங்கள் கருத்தாய் படிக்கும் பொழுது எங்களை நாங்கள் இந்த புத்தகத்திலே காணவும், நாங்கள் அடைய வேண்டிய உயர்வான இலக்குகளை கண்டுகொள்ளவும் கர்த்தர் தாமே எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எத்தனையோ முறை இந்த புத்தகத்தை நாங்கள் வாசித்திருக்கிறோம். இருந்தாலும் இந்த முறை நாங்கள் இதை படிக்கும் பொழுதும் இன்று நாங்கள் வாழும் இந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நீர் எங்களோடு பேச வேண்டும் என்று கேட்கிறோம். இயேசு ரட்சகரின் நல்ல நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.